இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஆஹ் இந்த வாரம் முழுதும் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிறுத்தியிருப்பாரு. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு. இன்னும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம்ம எல்லாரும் சந்திக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் நேர்ல பார்க்கணும். இதெல்லாம் எனக்கு மனசுல நிறைய ஆசைகள் இருக்கு. கர்த்தர் அந்த ஆசைகளை நிறைவேற்றி தருவா நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் கூட நான் போன்ல பேசும்போது அந்த ஸ்பிரிட்ல அந்த கனெக்ஷன் இருக்கும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குதுங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். உலகத்துல எத்தனையோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, உறவுகள் இருந்தாலும் சரி, அந்த ஸ்பிரிட்ல ஒரு ஒன்னஸ், அந்த ஒன் மைண்டட்னஸ் உள்ள பீப்புள் கூட சேரும் போதுதான் நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் பெருகுதுங்கிறத நான் நிறைய நேரம் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட மக்களோடு தேவன் என்னை இணைத்ததற்காக அவருக்கு நான் நன்றி சொல்றேன். பெரிய காரியங்களை தேவன் இன்னைக்கு இனிமேல் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் செய்வார். இன்னைக்கும் யாரும் எதுவும் ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைன்னா கடைசிக்கு பண்ணாலும் பண்ணலாம். யாரும் எதுவும் ஷேர் பண்ணணுமா? Okay. இந்த நாளையும் நம்ம லாஸ்ட் வீக்கோட கண்டினியூஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். லைஃப் அண்ட் பீஸ், சமாதானமும் அவருடைய ஜீவனும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதுல கிருபையை பத்தி லாஸ்ட் வீக் பார்த்தோம். இந்த வாரம் சமாதானத்தை குறித்து பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு நான் டெய்லி டிவோஷனுக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்போ அவருடைய நாமத்தை குறித்து நான் தியானிச்சிட்டு இருக்கிறப்போ எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த ஒரு காரியமா இருந்தது. நாளைக்கு அதுதான் நான் டெய்லி டிவோஷன்ல உங்களுக்கு வரும். அப்போ அந்த நாமத்தை குறிச்சு நான் அதை தியானிச்சுட்டே இருக்கிறப்போ சில விஷயங்கள் ஆண்டவர் எனக்கு காண்பித்தப்போ எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. நிச்சயமா அதை வந்து நான் டெய்லி டிவோஷன்ல அதை ரொம்ப விரிவா சொல்ல முடியாததுங்கிறதுனால உங்க எல்லாரு கூடயும் கண்டிப்பா நான் அதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீதிமொழிகள் 18:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த வார்த்தையை நான் தியானிச்சு இந்த வார்த்தைக்கு ஆஹ் ஈடா நான் வந்து அந்த வார்த்தையை குறித்து நான் மெடிடேட் பண்ணிட்டே இருக்கிறப்போ சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் பார்த்தேன். அது ரொம்ப எனக்கு ஆறுதலையும் ஒரு விடுதலையும் தந்தது. நிச்சயமா அந்த வார்த்தைகள் உங்க ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஒரு பெரிய சமாதானத்துக்குள்ள கொண்டு செல்லும். நம்ம மெயின் மெசேஜுக்குள்ள இப்ப போகல, ஆனா அவருடைய நாமத்துக்குள்ள எவ்வளோ வல்லமே அவர் வைத்திருக்கிறாருன்னு நம்ம அறிந்து கொண்டோம்னா நமக்கு எதை குறித்தும் பயம் வராது. அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை உடையவர்களா நம்ம இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு அந்த வார்த்தையை நீங்க ஸ்பிளிட் பண்ணி பாத்தீங்கன்னா, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். அப்போ கர்த்தரின் நாமம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம். அவருடைய நாமம் எப்படிப்பட்டது, அவருடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது, நம்ம நல்லா அறிந்திருக்கிற நாமம் தான். இப்ப அவருடைய நாமம்னு சொல்லும் போது ஒரு பர்சனை நம்ம ஐடென்டிஃபை பண்றதே அவங்க பேரை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ்நாட்டுல இப்போ சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின்னு சொன்னோம்னா, ஸ்டாலின்ங்கிற பேரை சொன்ன உடனே அவருக்கு சீஃப் மினிஸ்டர், அவருக்கு என்னென்னலாம் அத்தாரிட்டி இருக்கு, பவர் இருக்கு, இது எல்லாமே அந்த பேருக்குள்ள அடங்கி இருக்குது. அதே மாதிரிதான் கர்த்தரின் நாமம்னு சொல்லும் போது, அவர் பேரை சொல்லும் போது அவருக்குள்ள என்னெல்லாம் பவர் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு, அவருக்குள்ள அவர் என்னெல்லாம் நமக்காக செய்ய முடியுங்கிறது அந்த பேருக்குள்ளேயே அடங்கி இருக்குது. அதனாலதான் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அப்போ அவர் பேரை சொல்லும் போதே அவர் யாருங்கிற அவர் நேச்சர் அதுல வெளிப்படுது. அந்த நேச்சர் வெளிப்படும் போதே அதுதான் நமக்கு பலத்த துருகமாய், ஸ்ட்ராங் ஃபோர்டிஃபைட் டவர்னு இங்கிலீஷ்ல வாசித்தேன். அப்போ அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்டிஃபைடு டவரா அவருடைய நாமம் நமக்கு இருக்கா. இன்னைக்கு யாரெல்லாம் அதுக்குள்ள போக முடியும் அப்படின்னா, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம எத்தனை விஷயங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமம் நமக்கு இருக்கு. அவருடைய நாமம் பலத்த துருகமா, ஸ்ட்ராங் ஃபோர்டிஃபைடு டவரா நம்ம சுற்றி இருக்கு. எனக்கு எது வரும், எந்த யுத்தம் என்னை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோமா அப்படின்னு பார்த்தா இல்ல. எத்தனையோ விஷயங்களை நான் உட்பட ஆஹ் எத்தனையோ ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம சோர்ந்து போயிடுறோம், பயப்படுறோம். ஆனா நீதிமொழிகள்ல பார்க்கிற சாலமோன் எழுதியிருக்கிறாரு, அவருடைய நாமம்
பலத்த துர்கம். அதுதான் தாவீது அடிக்கடி எழுதுறாரு. கர்த்தரின் என் தேவன் என் பலனும் என் கோட்டையும் என் அரணும் என் துர்கம் என் கேடகம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவருடைய சங்கீதத்துல எழுதுறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய இமேஜினேஷன்ல அவரை எப்படி பார்க்கிறோம்? அவர் எப்படி நமக்கு இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படி நமக்கு இருக்கிறார்னு நம்ம பார்க்கிற அந்த காரியத்தை வச்சுதான் தேவன் நமக்கு வெளிப்படுவார். இன்றைக்கு அவரை நம்ம பலத்த துர்கமா பார்ப்போம். இன்னைக்கு எதிராய் உங்களுக்கு என்ன காரியமா இருந்தாலும் சரி, அவருடைய நாமம் உங்களுக்கு இருக்கு. அவருடைய நாமம் உங்களுக்கு பலத்த துர்கமா இருக்கு. நீங்க சுகமாதான் இருப்பீங்க. நீதிமான்கள் ஆகிய நம்ம அதுக்குள்ளதான் இருக்கிறோம். நம்ம நிச்சயம் சுகமா தான் இருப்போம். அதற்கு ஒரு அந்த வேர்டுக்கு ரிலேட்டடா 1-2 வசனத்தை பார்த்துட்டு நம்ம அந்த மெயின் மெசேஜுக்கு போகலாம். சங்கீதம் 148:13 எடுத்தவங்க வாசிங்க, இல்லைன்னா நான் வாசிக்கிறேன். சங்கீதம். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வனாந்திரத்திற்கும் மேலானது. கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவீர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. இந்த உலகத்துல உயர்ந்தது அப்படின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது அவருடைய நாமம் மாத்திரம்தான். இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், இல்ல ஒரு சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட், கவர்னர், எத்தனையோ நாமங்கள் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் விட உயர்ந்த ஒரு நாமம் இருக்குதுன்னா அது கர்த்தருடைய நாமம் மாத்திரம்தான். அந்த நாமம், உயர்ந்த நாமம் இன்றைக்கு நமக்கு எப்படி இருக்குது? அரணும் கோட்டையுமா இருக்குது. அப்போ அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவ்வளோ பெரிய மகிமையுடைய தேவனுடைய நாமம் இன்றைக்கு அரணும் கோட்டையுமாய் நமக்கு இருக்குதுன்னா நம்ம எந்த தீங்கு தொட முடியும்? எந்த வியாதி நம்மளை அசைக்க முடியும்? எந்த போராட்டம் நம்மளை நிறுக்க முடியும்? ஒன்னும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. அவருடைய நாமமே நமக்கு அடைக்கலமா இருக்கு. இந்த வார்த்தை இன்னும் நான் தியானிச்சுட்டே இருக்கிறப்போ இன்னும் ஒரு வார்த்தை ஆண்டவர் காண்பித்தார். எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய கிஃப்ட் தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். சேனைகளின் கர்த்தருடைய நாமம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அந்த நாமத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாராம். சேனைகளின் கர்த்தர்னா என்ன நம்ம பார்த்திருக்கிறோம்? காட் ஆஃப் ஆர்மிஸ். திரள் கூட்ட சேனை தூதர்களுடைய தேவனுடைய நாமம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா நம்ம எதுக்காவது பயப்படணுமா? இன்னைக்கு நம்ம சும்மாதான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. நமக்காக யுத்தத்தை செய்கிறவர் அவர். நமக்காக யுத்தத்தை செய்கிறது அவருடைய சேனைகளின் தூதர் கூட்டம். நம்ம எதற்கு பயப்படணும்? நம்ம அதற்குள்ள அவருடைய அரணுக்குள்ள வந்துட்டோம். அவருடைய கோட்டைக்குள்ள இருக்கிறோம். அவருடைய துர்கத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அப்படிங்கிறத மட்டும் நம்ம நம்பினா போதும். நமக்கு எதிராய் வருகிற எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள வேண்டியது அது அவருடைய வேலை, நம்ம வேலையே இல்லை. ஏன்னா அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்குதுன்னா அந்த வேலைய பரலோகம் செய்யும் நமக்காக. நமக்கு செய்ய வேண்டிய வேலை எதுவுமே இல்லை. நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணு, விசுவாசம். விசுவாசத்தின் இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம கடந்து போகணும். அதுதான் சமாதானத்திற்கான ஒரு பெரிய வழி. இந்த வார்த்தையை குறித்து இன்னும் நான் தியானிக்கும் போது அவருடைய நாமம் எவ்வளவு பெரிதுன்னு இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்றேன். யோசுவா 2ஆம் அதிகாரம் 10, 11வது வசனம். யோசுவா 2வது அதிகாரம் 10, 11 வாசிக்கிறேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்கள் ஆகிய சீகுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம்.
கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இந்த வார்த்தையை சொல்றது யாருன்னா, அந்நிய தேசத்துல எரிகோவை வேவு பார்க்க போகும்போது அந்த எரிகோவில் இருந்த அந்த ராகாப்ங்கிற வேசி இத சொல்றத பார்க்கிறோம். இன்றைக்கு அந்நிய தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற மக்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம பிறந்ததுல இருந்து ஆராதிக்கிறோம்னு சொல்றோம், இல்ல எத்தனையோ வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு நம்ம தேவனை எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்? அந்த ஸ்திரீ அழகா சொல்றத பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியன் 2 ராஜாக்களுக்கு செய்ததையும் கேள்விப்பட்டோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரே, அவ சொல்றா, கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து, உங்க தேவனை பத்தி நாங்க கேள்விப்படுறோம், எங்க இருதயம் கரைஞ்சு போகுது. உங்கள் தேவனே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்படிப்பட்ட தேவனுடைய நாமம், அதாவது இதேதான், இத கண்ணால பார்த்து வந்த மக்கள் இஸ்ரவேல் மக்கள். சிவந்த சமுத்திரத்தின் வழியா நடந்து வந்த மக்கள் இஸ்ரவேல் மக்கள். ஆனா அவங்க நம்பல. இத கேள்விப்பட்ட அந்த ராகாப் அவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறா. அப்ப இன்றைக்கு நம்ம யாரு மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நம்ம ராகாப போல நம்ம தேவனுடைய மகத்துவத்தை அறிந்தவங்களா? அவருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, என்னையோ என் குடும்பத்தையோ ஒரு தீங்கும் அணுகாது, சேதப்படுத்தாது. ஏன்னா கர்த்தர் என் துர்கமா இருக்கிறார், என் கோட்டையா இருக்கிறார், என் பலனா இருக்கிறார், என் அரணா இருக்கிறார்னு நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா ஒன்னும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. அதுதான் சத்தியம். இதை நம்ம இன்னைக்கு அறிந்து கொள்ளும்படியா, இது என்னோட ஃப்ரெண்டோட பாட்டு. இப்ப ரீசெண்டா அவ எழுதின பாட்டு, அது ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டை ஆராதிச்சு நம்ம உள்ள போகலாம். நான் இந்த பாட்டை கூட நம்ம குரூப்ல கூட நான் ஷேர் பண்றேன். அவருடைய நாமத்துக்கு உள்ள வல்லமை என்ன, நிச்சயம் அதை இன்றைக்கு அறிந்தவங்களா நம்ம அந்த சமாதானத்துக்குள்ள நம்ம என்டர் ஆகணும். இவ்வளோ பெரிய தேவன், நம்ம தேவனை பற்றி அந்நிய மக்கள் அறிந்து கொள்ளும் போது அவங்க இருதயம் கரைஞ்சு போகுதான். ஆனா இன்னைக்கு நம்ம தேவனை நம்ம எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்? இன்றைக்கு அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. வேற யாருக்கும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்குன்னா, நமக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சேனை கூட்டம் இருக்கு, நம்மளை சுற்றி எவ்வளவு பெரிய சேனை தூதர்கள் கூட்டம் இருக்கும். இதை உணர்ந்தவங்களா இன்றைக்கு நீங்க உண்மையா இத விசுவாசிச்சு இத அறிக்கை இடுவீங்கன்னா, உங்களுக்கு எதிராக வந்த எல்லா யுத்தங்களுக்கும் ஒரு முடிவை தேவன் உண்டு பண்ணுகிறார். இத விசுவாசிக்கும் போது உங்களுக்கு நிச்சயம் ஜெயம் கிடைக்குதுங்கிறது தான் உண்மை. இந்த பாடலை பாடுறேன். இயேசு என்னும் நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையுமே. இயேசு என்னும் நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையுமே. அவரது நாமம் நம் அடைக்கலமே, அவரது நாமம் நம் ஆதாரமே, அவரது நாமம் நம் அடைக்கலமே, அவரது நாமம் நம் ஆதாரமே. இயேசுவின் நாமம் நம் அடைக்கலமே, இயேசுவின் நாமம் நம் ஆதாரமே. இயேசுவின் நாமம் நம் அடைக்கலமே, இயேசுவின் நாமம் நம் ஆதாரமே. இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். இதுல இன்னும் இருக்கு ஸ்டான்ஸா. அவருடைய நாமம் அவ்வளோ ஒரு உயர்ந்த நாமம். அந்த நாமத்தை அறிந்தவர்களாய், அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமையை புரிந்தவர்களாய் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த நாமத்துக்குள்ள இருக்கிறோங்கிற உணர்வோடு நம்ம இருப்போம்னா, கர்த்தர் பெரிய காரியங்களை இனி வருகிற நாட்கள்ல ஒரு பெரிய ஜெயத்தை நீங்க பார்ப்பீங்க. பெரிய ஒரு விடுதலைக்குள்ள சுகமா இருக்கு. அததான் வசனம் சொல்லுது, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். நமக்கு ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையதான்
அந்த துருகத்துக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் என்னும் துருகத்துக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். அந்த துருகத்துக்குள்ள நம்ம எல்லாரும் இன்றைக்கு என்ன செய்யறோம்? உள்ள போகிறோம். அப்போ இந்த பாடல் இன்னும் நிறைய ஸ்டான்ஸா இருக்கு. இப்ப பாடினா ரொம்ப நேரம் ஆகும். நான் அதை குரூப்ல ஷேர் பண்றேன். இந்த பாட்டை நீங்களும் நல்லா படித்து நீங்க ஆராதிங்க. இத இத துதிக்க துதிக்க அவருடைய நாமத்தை நீங்க துதிக்க துதிக்க உங்க போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரு முடிவை நிச்சயம் உண்டு பண்ணுவார் நான் சொல்லி விசுவாசிக்கிறேன். போன வாரமும் நம்ம பார்த்தோம். எதை பார்த்தோம்னா ஜீவன கிருபையும் சமாதானமும். எபேசியர் 1வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வச்சு பார்த்தோம். கிருபையும் சமாதானமும் பிதாவாகிய தேவனாலும் கிறிஸ்து இயேசுவினாலும் நமக்கு உண்டாகுது. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தோம்னா கிருபையும் சமாதானமும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். யூதாவிலையும் பேதுருவிலையும் அவங்க எழுதியிருக்கிற ஒரு காரியம், அவரை கிருபையும் சமாதானமும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுமா? கிறிஸ்துவினாலும் பிதாவினாலும் பெருகி கொண்டே இருக்கிறோமா, மல்டிப்ளை ஆயிட்டே இருக்குமா. ஒரு நாள் கூட அவருடைய கிருபை சமாதானம் நம்ம வாழ்க்கையில குறையாது. ஒவ்வொரு நாளும் அவரை அறிய 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 அந்த கிருபையும் சமாதானமும் பெருகும். இன்னைக்கு நான் அந்த நாமத்தை குறித்து சொல்லும் போதே இதை நீங்க அறியும் போதே உங்க வாழ்க்கையில அந்த சமாதானம் பெருகிறத, உள்ளான மனுஷன்ல உங்க சமாதானம் பெருகிறத நீங்க பார்க்கிறீங்க. அப்போ கிருபையை பத்தி நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த கிருபையை பற்றி லாஸ்ட் வீக் பார்த்தோம். சிலர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இந்த ஒரு வார்த்தை எங்களை ரொம்ப டச் பண்ணிச்சுன்னு. 2 தீமோத்தி சாப்டர் 1 verses 9 and 10ல நம்ம பார்த்தோம். ஆதி காலம் முதல், இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தான் அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ கிருபைங்கிறது இப்போ நம்ம பிறப்புக்கு முன்னாடியே தேவன் நம்ம மேல வைத்த கிருபையினாலதான் இன்றைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதுனால, பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம். இப்ப எபேசியர் 2வது அதிகாரம் 7வது 8வது வசனம் வாசிக்கலாமா யாராவது? எபேசியர் 2, 7, 8. நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள், எடுத்திருக்கீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி, இன்னைக்கு நம்ம எங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்? அவரோடு கூட உன்னதத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம ஒருவேளை இந்த பூமியில இருந்தாலும் நம்ம எங்க இருக்கிறோம்? பரலோகத்துல, ஆவியில அவர் கூட பரலோகத்துல அவருடைய வலது பாரிசத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். இது எப்படின்னா அவருடைய கிருபையினால, இவருடைய இரக்கம். அதுல 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக, இதற்காக நம்ம என்ன செய்திருக்கிறார்? அவருடைய கிருபையினால நம்ம விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இந்த கிருபை விசுவாசம் ரெண்டுமே நமக்குரியது இல்ல, ரெண்டுமே அவர் தந்த ஈவு. இன்றைக்கு அந்த கிருபையினால இன்றைக்கு நம்ம எங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோமா? அவர் கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோமா? இத வந்து டிபிடி வெர்ஷன்ல ரொம்ப அழகா இருந்தது. நான் அதை வாசிக்கிறேன். எபிசியன்ஸ் சாப்டர் 2 verses 6ல இருந்து வாசிக்கிறேன். He raised us up with Christ, the exalted one, and we ascended with him into the glorious perfection and authority of the heavenly realm. For we are now co-seated as one with Christ. கிறிஸ்துவுடனே கூட ஒன்னா என்ன செய்திருக்கிறோமா? உட்கார்ந்து இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! நம்ம இதை என்னைக்காவது உணர்றோமா? நம்ம எப்பவுமே நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, சாதாரண மனுஷங்களை போலயே நம்மள திங்க் பண்றதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. நம்ம 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 48வது வசனம் நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள், விண்ணானவர் எப்படியோ விண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு விண்ணானவர் மாதிரிதான் விண்ணானவர் கூட நம்ம அமர்ந்திருக்கிறோம். அவருடைய காலுக்கு கீழே தான் எல்லா துரைத்தனமும் அதிகாரமும் இருக்குன்னா, இன்னைக்கு அந்த இடத்துலதான் நம்ம உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம். இது அவருடைய கிருபை. இந்த கிருபையை நம்ம உணர்ந்து கொண்டோம்னா
ஒரு காலம் நமக்கு என்ன வராது? பயம் வராது. இந்த கிருபை பெருக 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 நம்ம வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் ஒன்றுக்கொன்று பெருகிக் கொண்டே இருக்கும்போது பயம் இருக்காது, சமாதானமான ஒரு வாழ்க்கை இருக்கும். அதாவது சமாதானம் அப்படின்னாலே சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டதுதான் தேவ சமாதானம். சூழ்நிலைகளை தேவ சமாதானம் பார்க்காது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை இந்த கிருபையும் சமாதானமும் நமக்கு என்ன செய்து தருது. அடுத்தது பாருங்க, throughout the coming ages we will be the visible display of the infinite limitless riches of his grace and kindness which was showered upon us in Jesus Christ, for it was only through this wonderful grace that we believed in him அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த கிருபை, இவ்வளோ பெரிய கிருபை, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆதி காலமே இருந்த அந்த கிருபை நம்ம மேல இருந்ததுனால இன்றைக்கு இப்படிப்பட்ட கிருபையை தேவன் வைத்தார். இன்றைக்கு அவரோடு கூட உன்னதத்துல நம்ம உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், நீங்க பாருங்க. அடுத்ததான் இன்னும் ஒரு வசனம் மட்டும் பார்த்துட்டு சமாதானத்தை குறித்து நம்ம இன்னும் ஆழமா தியானிக்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டதும் அவருடைய கிருபைதான். இன்னைக்கு நிறைய நேரம் நிறைய பிரசங்கங்கள் நம்ம என்ன கேட்கிறோம்? நீங்க இத்தனை மணி நேரம் பைபிள் வாசிக்கணும், இத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும், இதெல்லாம் செஞ்சாதான் உங்களுக்கு பலன். அப்படிலாம் இல்ல, கிடையவே கிடையாதுங்க. அது எப்படின்னா, அவருடைய அன்புல நம்ம நிறைஞ்சிட்டோம்னா நம்மையும் வேதத்தையும் பிரிக்க முடியாது, நம்மையும் தேவனையும் பிரிக்க முடியாது. அந்த அன்புல இருந்து வர்றதுதான் பைபிள் மெடிடேஷனா இருக்கட்டும், பிரேயரா இருக்கட்டும், அப்படி இருக்குமே தவிர ஒரு செயல்முறையா இதை செஞ்சாதான் நீ நீதிமான், இதை செஞ்சாதான் உன்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு கிரியையினால நம்ம நீதிமான் ஆக்கப்படல. நம்ம எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோமா? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டுதான் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்காக மரித்து அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு நீதிமான்களா இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு தைரியமா நம்ம சொல்லலாம், கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமானாகிய நான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பேன். இத நீங்க எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு நீங்க சொல்றீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்க வாழ்க்கையில சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் நிச்சயமா பெருகும்னு நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு தேவ சமாதானம் இன்றைக்கு நம்மளை நிரப்புது. அவருடைய கிருபையினால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய கிரியையில நீங்க இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதனால இல்ல. அப்ப அவர் கிறிஸ்து மரித்தது வீணே. அப்ப அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார்? அந்த கிருபையினாலதானே நம்ம இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபையினாலதானே நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நீதி ஒன்றுக்கும் உதவாதுன்னு இருக்கு. நம்முடைய நீதி எல்லாம் வெறும் கந்தை. நம்முடைய செய்கை எதுவும் தேவனுக்கு முன்னாடி நம்மளை நீதிமான் ஆக்க முடியாது. இந்த கிருபை, அவருடைய அன்பை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஆழமா அறிய 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 நம்மையும் தேவனையும் பிரிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஒன்னாயிருவோம். அவருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிறது தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அன்பைத்தான் தேவன் விரும்புறார். இதை செஞ்சா அது நடந்துரும், அதை செஞ்சா நடந்துரும், இதை கொடுத்தா அது நடந்துரும். இது கிடையவே கிடையாது. இன்றைக்கு அவருடைய அன்பை நீங்க உணர்ந்து அன்புல இருந்து நீங்க அவரை தேட ஆரம்பிங்க, அதோடைய பலனே வேற மாதிரி இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஒரு நாள் நம்ம கிரியையில நம்ம சார்ந்து இருந்தோம்னா நம்ம கீழே விழுந்து விழுந்து போயிருவோம். ஐயோ, நான் இதை நினைச்சேன், நான்லாம் முந்தி அப்படிதான் நினைச்சிருக்கிறேன். அதாவது இத்தனை நேரம், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும், இவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கணும், இப்படி எல்லாம் நினைச்சிட்டு நிறைய நேரங்கள்ல நம்ம அதுலயும் நியூ இயர்னா நிறைய பேர் நம்ம நியூ இயர்க்கு நிறைய அதெல்லாம் நம்ம எடுப்போம். நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் நம்ம என்ன செய்வோம்? எடுப்போம். ஆனா ஒண்ணு கூட ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி இருந்த என்னதான் தேவன் அவருடைய அன்பை குறித்து தியானிக்க வச்சு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தை குறித்து தியானிக்க தியானிக்க அவர் கூடயே ஒன்னா இருக்கிற அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார்.
நம்ம செய்கிற எந்த காரியங்களும் அவர்கிட்ட நம்மளை கொண்டு சேர்க்காது. அவர் செய்து முடித்த காரியங்கள், அவர் அவர் நமக்காக என்ன செய்து முடித்திருக்கார், அவருடைய இரக்கம் நம்ம மேல என்ன இருக்கு, அவருடைய கிருபை நம்ம மேல என்ன இருக்குதுங்கிறத அறியதான் அவர் கூட நம்ம என்ன செய்வோம், ஒன்னா இருப்போம். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் பிதா கூட எப்பொழுதும் ஒன்றா இருந்தார். ஏன்னா பிதாவின் அன்பை குறித்து அவர் அறிந்து வைத்திருந்தார். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோன்னு அடிக்கடியா இயேசு கிறிஸ்து சொல்றத பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய அன்பு அவருக்கு தெரியும். அதுதான் இந்த படகுல போகும்போது கூட சீஷர்கள் பயப்படுறப்போ அவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன்னா அவருக்கு தெரியும் தன் பிதா தன்னை ஒருபோதும் கடலுக்குள்ள தள்ளி கொல்ல மாட்டாருங்கிறத அவர் அறிந்து வைத்திருந்தார். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்? லாசரு கல்லறைக்கு முன்னாடி போயும் அவர் என்ன சொல்றாரு, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். அவருடைய அன்ப அவ்வளோ தூரத்துக்கு இயேசு கிறிஸ்து அறிந்ததுனாலதான் நானும் பிதாவும் எப்போ ஒன்னா இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு தைரியம் இருந்தது. இன்னைக்கு நமக்கு அந்த தைரியம் இருக்கா? எனக்கு என் தேவனை தெரியும், எனக்கு என் இயேசு கிறிஸ்துவை தெரியும், எனக்கு என் பரிசுத்தாவியானவரை தெரியும். அவங்க ஒரு நாள் என்னைய தனியா விடல, நாங்க எப்பொழுதும் ஒன்றா இருக்கிறோம். திரியேக தேவனுக்குள்ளதான் நான் இருக்கிறேன், திரியேக தேவன் இன்றைக்கு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்கு எவ்வளவு தூரம் இருக்குது. நம்ம இயேசுவ மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? என் தேவன் எப்பொழுதும் என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார், ஒரு நாள் என்னைய கைவிட மாட்டார், இந்த போராட்டத்தை என் தேவன் எனக்காக வெற்றியாய் முடிய செய்வார் என்று நான் அறிந்திருக்கிறேன்னு நீங்க தைரியமா சொல்ல முடியுமா? இன்னைக்கு நிச்சயம் சொல்லுவோம். இன்னைக்கு நமக்கு எதிராய் வர்ற ஒவ்வொரு யுத்தங்களையும் அவர் முடிய பண்றார். அதை நம்ம எப்படி அறிந்திருக்கிறோமோ அது அந்த மாதிரிதான் தேவன் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கிறார். நம்ம அவிசுவாசமா நம்ம எதை நெகட்டிவா திங்க் பண்ணி நெகட்டிவா பேசி நெகட்டிவா யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம காரியங்கள் எல்லாமே எப்படித்தான் இருக்கும், நெகட்டிவா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம தேவன் யார்? இயேசு கிறிஸ்துவை போல நாம் பிதாவை அறியணும்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ஜெபிப்போம். அதிகமா அவரை அறிகிற அறிவுல நம்ம வளருவோம். பவுல் எழுதின எல்லா ஜபங்கள்ல அடிக்கடியா அததான் எழுதுற, அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, அவரை அறிகிற அறிவுக்குள்ள பிரகாசமுள்ள மனக்கண்கள், இப்படி நிறைய அவருடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ளணும். இதுதான் அவருடைய ஜபமாவே இருந்து. இன்னைக்கு நம்ம ஜபம்னு சொல்லி என்னெல்லாமோ பண்றோம். அந்த ஜபம் என்னன்னா அவரு கூட நம்ம எப்படி ஒன்னா இருக்கிறது. இதுதான் ஜபமா இருந்தது பவுலுக்கு. இன்றைக்கு நம்ம எதை ஜபித்து கொண்டு இருக்கிறோம்? அந்த ஒன்னஸ் வரும்போதே நமக்கு உலகத்துல வேற எதை குறிச்சும் பயப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். நமக்கு வேண்டிய எல்லாமே அவர் தந்துருவாரு அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு தன்னாலே பெருக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவ சமாதானத்தினால கிருபையினால உங்க ஒவ்வொருத்தரையும் தேவன் நிரப்புறார். அதாவது இப்ப ஹார்ட்ஃபெல்ட் ரெஸ்ட், அதாவது ஒரு ரியல் பீஸ் அப்படின்னா என்னன்னா நான் எழுதியிருக்கிறேன். when nothing troubles you, nothing makes you anxious, nothing makes you worry, nothing makes you fear, that's nothing in the world can disturb you, that is real peace. அதாவது எதுவுமே உங்களை ட்ரபிள் பண்ணாது. ஒரு ரியல் பீஸ், ஹார்ட்ஃபெல்ட் பீஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு எந்த ட்ரபிள்ஸ் உங்களை சுத்தி இருந்தாலும் அது உங்களை என்ன செய்யாது? தொடாது. அந்த ட்ரபிள் உங்களை என்ன செய்யாது? உங்க மைண்ட டிஸ்டர்ப் பண்ணாது. நத்திங் மேக்ஸ் யூ ஆங்ஷியஸ், உங்களை கவலைக்குள்ள கொண்டு போகாது, பயத்துக்குள்ள கொண்டு போகாது, உங்களை ஒரு டிஸ்டர்பன்ஸ், அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸையும் கொடுக்காது. அதுதான் ரியல் பீஸ்ன்னு நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்போ எத்தனை பேருக்கு அந்த ரியல் பீஸ் இருக்குதுன்னு உங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்து கொண்டீங்கன்னா நல்லா தெரியும் எத்தனை பேருக்கு அந்த பீஸ் இருக்கு. இந்த உலகம் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், இந்த உலக மனிதர்கள் எப்படி வேணாலும் உங்களை பேசட்டும் சொல்லட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா எதுவுமே என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத பீஸ்குள்ள நான் இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட சமாதானத்தை தான் தேவன் நமக்கு வைத்து போயிருக்கிறேன்னு சொல்றாரு. யோவான்ல நம்ம பார்க்கிறோம் சமாதானத்தை உங்களுக்கு. யோவான் 14:26 நினைக்கிறேன், வாசிக்கலாமா? யோவான் 14:27 நான் வாசிக்கிறேன். John chapter 14:27.
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அந்த சமாதானம் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம இருதயம் என்ன செய்யாது? கலங்காது, பயப்படாது. இன்னைக்கு எத்தனை விஷயத்தை குறித்து உங்க இருதயம் கலங்கி கொண்டிருக்கு, பயந்து கொண்டிருக்கிறது? இந்த சமாதானம் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்காது? பயமும் இருக்காது, கலக்கமும் இருக்காது. ஏன்னா அவருடைய சமாதானம் அப்படிப்பட்ட சமாதானம். அந்த சமாதானத்தை நமக்கு என்ன செஞ்சுட்டாரு? கொடுத்துட்டாரு. நம்ம ஆவியில தான் அந்த சமாதானம் இருக்கு. ஆனா நம்ம ஆவியில இருந்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாம நம்ம இன்புட் எங்க இருந்து வாங்குறோம்? எக்ஸ்டர்னலா நடக்கிற காரியங்கள்ல இருந்து இன்புட்டை வாங்கி நம்ம சோல்ல அதையே திங்க் பண்ணி நம்ம எதுல போயிடும்? ஆன்சைட்டிக்குள்ள, டிப்ரெஷனுக்குள்ள, ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போய் இன்னைக்கு நிறைய பேர், எனக்கு நிறைய வர்ற போன் கால்ஸ் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும்னா, எத்தனையோ வருஷம் நாங்க பில்ஸ் எடுக்கிறோம், ஆன்சைட்டிக்கு, டிப்ரெஷனுக்கு, தூக்கம் இல்ல, ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கிறோம். எல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது ஒரு தூக்கம் இல்லாம படுற வேதனை அது உலகத்துல அது சொல்லவே முடியாது. ஏன்னா நானும் அதெல்லாம் நான் தாண்டி வந்திருக்கிறேன். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவர் யாருன்னு நம்ம அறிந்து கொள்ளல. அவருடைய சமாதானத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியில இருக்கிற அந்த சமாதானம், ஆவியும் ஜீவனுமா இருக்கிறவருடைய வார்த்தையில இருக்கிற அந்த சமாதானத்தை நம்ம சோலுக்கு கொண்டு வராம வெளியில இருந்து வர்ற இன்புட்ட, வெளியில இருந்து எக்ஸ்டர்னலா நமக்கு வர்ற எல்லா ட்ரபிள்ஸ் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம உள்ள எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஆத்மாவுல யோசித்து 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 நம்ம எங்க போறோம்? டிப்ரெஷனுக்குள்ள போறோம். அன்னைக்கு கூட ஒரு அக்காட்ட பேசினேன். அவங்க சொல்றாங்க, எனக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கு எதிர்காலத்தை குறிச்சு. என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் பிள்ளைங்களுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க பிறக்குமா எப்படி, இப்படியெல்லாம் எனக்கு கவலை வருது. அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் மேரேஜே ஆகல, ஆனா அவங்களுக்கு எப்படியெல்லாம் மைண்ட்ல வந்து ஒரு டிப்ரெஷன் வருது பாருங்களேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம தேவனை குறித்து சரியான அறிவில்லாததுனால, சரியா நம்ம புரிந்து கொள்ளாததுனால, சரியான சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளாததுனால, சரியான சுவிசேஷத்தை நம்ம அறிந்து கொள்ளாததுனால இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள கிறிஸ்தவர்களாகிய நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். ஒருவேளை இதெல்லாம் நானும் இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்கிறேன், நானும் இன்னும் ஒண்ணு பூரணமா ஆகல. ஆனா இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் இதுல வளரணும், இந்த சமாதானத்துல வளரணும். அவர் எனக்கு இருக்கிறார், கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிற தாவீதை போல நம்ம எதுவும் அசைக்க முடியாதுங்கிற அந்த நம்பிக்கையும் திட நம்பிக்கையும் தைரியமும் உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். எந்த போராட்டமும் இதுவரைக்கும் நீங்க உங்க லைஃப நீங்க டர்ன் பண்ணி பார்த்தாலே தெரியும், எத்தனை யுத்தம் உங்களுக்கு எதிராக வந்திருக்கும், எத்தனைல நீங்க ஜெயிச்சு வந்தீங்க. இது யாருடைய கிருபை? அவர் கிருபையினால நம்ம ஜெயிச்சு வந்திருக்கிறோம். நல்லா அத வந்து நான் ரொம்ப யோசித்து பார்ப்பேன். என்னோட லைஃப நான் பின்னாடி டர்ன் பண்ணி பார்த்தேன்னா, இன்றைக்கு ஜீவனோட பூமியில இருக்கிறதே அவருடைய கிருபை தான். அத்தனை யுத்தம், அத்தனை போராட்டம், அத்தனை உயிருக்கு விரோதமான போராட்டங்கள் வந்தது. ஒண்ணுல கூட தேவன் கீழே விடல. காரணம் ஒரு கிருபை. அந்த கிருபை நம்ம கூட இருக்குதே, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது எந்த காரியம் நம்மள டிஸ்டர்ப் பண்ண முடியும், எந்த காரியம் நம்மளை அஃபெக்ட் பண்ண முடியும், எந்த வியாதி நம்மளை சேதப்படுத்த முடியும்? ஒண்ணும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. இதுதான் சத்தியம். இதை இன்றைக்கு அறிந்தவங்களா இந்த பீஸ்க்குள்ள, இந்த ரெஸ்டுக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் என்டர் ஆகணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது, தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அடுத்ததா ஒரு வசனம், ஏசாயா 26:3. இது நமக்கு நல்லா தியானிச்சிருக்கிற வசனம் தான். இத இன்னும் ஒரு ஆழமா போகும்போது இது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர்.
உண்மை உண்மையாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அப்போ இத நீங்க ஸ்பிளிட் பண்ணி நீங்க பார்க்கணும். உண்மையாய் பற்றி கொண்ட மனது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை தவிர அவனுடைய மனது வேற எதையும் பற்றி பிடிக்கல. இந்த உலகத்தை பற்றி பிடிக்கல, இந்த உலக மனிதர்களுடைய வார்த்தைகளை பற்றி பிடிக்கல, இந்த உலகம் சொல்லுகிற எந்த நெகட்டிவான காரியங்களையும் அந்த இருதயம் பற்றி பிடிக்கல. அவரை மாத்திரம் பற்றி பிடித்து கொண்டிருக்கிற இருதயத்தை உடைய, மனதை உடைய ஒரு மனிதனை அவர் எப்படி காத்துக் கொள்றாராம்? பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்றாராம். அப்போ பூரண சமாதானம் நமக்கு வேணும்னா நம்ம மனது யாரை பற்றி பிடிக்கணும்? நம்ம மனது இன்றைக்கு எதையெல்லாம் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது? கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. இன்றைக்கு நம்ம மனது அவரை மாத்திரமே பற்றி பிடித்து கொண்டிருக்குமானால் தேவ சமாதானம் உங்க இருதயங்களை ஆளுகை செய்வதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதான் இங்கிலீஷ்ல அந்த வேர்ஸ் எப்படி போடப்பட்டிருக்குன்னா, God will keep you in perfect peace if your mind is stayed on him. நம்ம மைண்ட், நம்ம மனது முழுக்க அவரை மாத்திரம்தான், அவர்ல மாத்திரம் போக்கஸ் பண்ணியிருந்தோம், ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போ அவர் நமக்கு என்னதான் கொடுக்க முடியுமா? பூரண சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அந்த கொடுத்துட்டு போனதை நம்ம சுதந்திரித்துக் கொள்றதுக்கு ஒரே வழி என்னன்னா, நம்ம மைண்ட் அவரை தவிர வேற எதையும் பார்க்க கூடாது, ரிப்போர்ட்டை பார்க்க கூடாது, சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, உங்க பினான்சியல் சிச்சுவேஷனை பார்க்க கூடாது. ஏன்னா அவர் உங்க அப்பா. அப்பாவுக்கு நான் இந்த நாள் நான் அதை படிச்சு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுக்கிறார். உங்கள் பரமபிதான்னு சொல்லப்படுது. அப்ப நான் யோசித்து பார்த்துட்டே இருந்தேன். ஒருவேளை இன்றைக்கு நம்ம உணவு தேவை. இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஆண்டவர் நம்மள ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில நல்ல ஆகாரத்தை அன்பு தந்திருக்கிறோம். ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அன்னன்னைக்கு ஆகாரம் நமக்கு தேவை, 3 வேளை ஆகாரம் நமக்கு தேவை. இந்த ஆகாரம் தேவைங்கிறது அவருக்கு தெரியாதா? நம்மை படைத்தவர், நமக்கு பசியை உண்டாக்கினவர், நமக்கு சாப்பிடணும், பசி எடுக்கணும், பசி எடுத்து நம்ம சாப்பிடுறதுனால நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கணும், அதன் மூலம் நம்ம வேலை செய்யணும். இது எல்லாமே அவர் நம்மை படைத்த படைப்பு. அப்ப பசியை உண்டாக்குனவருக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். பிள்ளைகளை பெற்ற நம்ம சாப்பாடு கொடுக்காம நம்ம பிள்ளைகளை விட்டுடுறோமா? நிச்சயமா இல்ல. இன்னைக்கு நீங்க ஒருவேளை குறைவுகள்ல இருக்கலாம். அவருக்கு தெரியாதா என் பிள்ளைய நான் நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ள வைக்கணுமே அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? நம்ம கோடா கோடியா பெருகணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். அதுதான் அவருடைய இருதயம். அந்த இருதயத்தை நம்ம அறிஞ்சிட்டோம்னா போதும், ஆசீர்வாதங்கள் தன்னால வரும். நம்ம கேட்கவே தேவையில்லை. அவருடைய இருதயத்தை மாத்திரம் நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்து அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொல்ல, ஆண்டவரே நான் கோடா கோடியா பெருகணுங்கிறது தான் உங்க விருப்பம். அந்த விருப்பத்தை தான் நீங்க என்னில் நிறைவேற்றீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். நான் சுகமா இருப்பதுதான் உங்க விருப்பம். அதனால என்னைய நீங்க சுகமா வாழ வைக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி நீங்க தேங்க் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண 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 என்ன ஆகும்? உங்க வாழ்க்கையில இருக்கிற அரண்கள் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும். ஏன்னா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் நம் தேவன். அந்த துதிக்கும் போது அவர் என்ன செய்யறார்? அந்த இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல அரண்கள் உடையுது, சத்ருவின் கோட்டைகள் தகர்கிறது. எத்தனையோ நேரம் நம்ம மெசேஜஸ்லயே நம்ம பார்த்துட்டோம். யோசபாத் துதிக்கும் போது எதிரிகள் யுத்தம் பண்ணி மடிந்து போறாங்க. பவுல சீலாவும் துதிக்கும் போது சிறைச்சாலை அஸ்திபாரம் அசையுது. இன்றைக்கு நம்ம ஜெபங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அழுது புலம்பி அப்படி இப்படி. ஏன் அப்படின்னா நமக்கு அப்பாவை தெரியல. அவருக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். அழலாம் தப்பு இல்ல, அழுது கேட்டாலும் நம்ம அப்பா கொடுக்கதான் போறாரு, இல்லைங்கிறது கிடையாது. ஆனா நம்ம வளர்ந்த பிள்ளைகளா இன்னும் மெச்சோர்டா ஆகாம இன்னும் சின்ன பிள்ளையாவே அழுது பால் கேட்கிற பிள்ளையாவே நம்ம இருக்கிறோமே. வளர்ந்துட்டோம். என் அப்பா எனக்கு தராம யாருக்கு தருவார்? அந்த முதிர்ந்த தேவ புத்திரர்களா நம்ம எப்ப எழும்ப போறோம்?
அந்த தேவ புத்திரர்களா எழும்புகிற காலத்தை தான் உலகம் சர்வ சிருஷ்டியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட முதிர்ந்த தேவ புத்திரர்களா நம்ம எழும்பணும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும், இதை கேட்க போகிற ஒவ்வொருத்தரும் அப்படி முதிர்ந்த தேவ புத்திரர்களா நீங்க எழும்புவீங்கன்னா உங்களை கொண்டு தேவன் மகத்துவமான காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். வல்லமையான காரியங்களை உங்க மூலமா நடப்பிக்க தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். அதுதான் சத்தியம், உண்மை. ஒருவேளை இங்க நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இணைச்சிருக்கிறாருன்னா இது ஏதோ தற்செயலாய் நடந்த காரியம் இல்ல. தாவீது கோலியாத் அந்த யுத்தத்துக்கு வரும்போது இது தற்செயலா நிச்சயமா என்ன செய்யல, நடக்கல. அதை தாவீது சொல்றாரு அந்த இடத்துல. அதை நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க. அப்போ எதுவுமே நம்ம வாழ்க்கையில தற்செயலாய் நடக்கல. நம்ம எல்லாரையும் தேவன் இணைத்திருக்கிறாருன்னா அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, திட்டம் இருக்கு. நிச்சயம் இன்றைக்கு ஒருவேளை என்னைய பலப்படுத்தி இந்த வார்த்தையை பேச வைக்கிறன்னா நாளைக்கு உங்க மூலமா எத்தனையோ லட்சம் மக்களை ஆண்டவர் என்ன செய்ய போறார், விடுவிக்க போகிறார். அதற்காகத்தான் உங்களை தெரிந்தெடுத்து இன்றைக்கு நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஒண்ணு கூட்டியிருக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நிச்சயம் செய்ய போறாரு. பெரிய காரியங்களை இனி வருகிற நாட்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். இதே நம்ம ஏற்கனவே மெடிடேட் பண்ண காரியங்களை தானே நான் இன்னொரு நேரம் நான் சொல்றேன். எபேசியர் 2:5-6 வாஸ்தவம். நம்ம இப்ப நம்ம மைண்ட் எதை போக்கஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் அதை திரும்பி சொல்றேன். நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம், அவரு கூட அவர் பக்கத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். யூ ஆர் சீட்டட் டுகெதர் வித் கிரைஸ்ட் இன் ஹெவன்லி பிளேசஸ். அவர் கூட உன்னதத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். உங்க மைண்ட் அதை போக்கஸ் பண்ணணும். எதெல்லாம் போக்கஸ் பண்ணுதோ அதெல்லாம் இன்றைக்கு உடைஞ்சு இன்னைக்கு நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க போக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். அடுத்தது, யூ ஆர் நாட் சீட்டட் ஆன் எர்த். இந்த உலகத்துல நீங்க உட்காரல. நீங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கிறது எங்க? பரலோகத்துல. அங்க இருந்துதான் பூமிக்குரிய காரியங்களை நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க இங்க இருந்து பரலோகத்தை அக்சஸ் பண்ணல, பரலோகத்துல இருந்து தான் பூமியை நீங்க என்ன செய்றீங்க, அக்சஸ் பண்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன பேசுறீங்களோ அது நடக்கும். அதுதான் ஆளுகை. தேவன் அததான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாக ரோமர் 5:17 நம்ம பார்க்கிறோம். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். ஆளுகைனா என்ன? ஆள்றதுன்னா என்ன? ஒரு ராஜா ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன பேசுறாரோ அது நடக்கும். அதுதான் ஆளுகை. அவர் சொன்னதுக்கு மாத்தி யாரும் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அவர் சொன்னதுதான் தீர்ப்பு. அதுதான் வெளிப்படுத்தல் 1:6 நம்ம பார்க்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே பாவமர நம்மை கழுவி எப்படி மாற்றி இருக்கிறாராம்? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறாராம். இன்றைக்கு நீங்க பரலோகத்துல இயேசுவின் உடன் சகோதரனாய் நீங்க அவர் கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிற நீங்க ஆளுகைய உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அங்க இருந்து நீங்க ஆளுகை செய்றீங்க. நீங்க இந்த பூமிக்குரியவங்க மாதிரி என்ன செய்யல, வாழல, வாழக்கூடாதுங்கிறது தான் தேவனுடைய திட்டம். நீங்க பேசுறதுதான் நடக்கும். இந்த காரியத்தை மட்டுமே நீங்க போக்கஸ் பண்ணுவீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இனி ஜெயத்தை பார்ப்பீங்க. நான் இந்த உலகத்திற்குரியவள் அல்ல, நான் உன்னதத்துல பரலோகத்திற்குரிய, பரலோகத்துல இருந்துதான் நான் அந்த பூமியை அக்சஸ் பண்றேன். என்னைய ராஜாவா, என்னைய ஆசாரியனா தேவன் மாற்றி இருக்கிறார். இதுல உங்க மைண்ட போக்கஸ் பண்ணுங்க. அந்த காரியத்துல உங்க மைண்ட் ஸ்டே பண்ணட்டும். வேற எதை குறித்தும் சிந்திக்காதீங்க. அடுத்ததா, you don't operate from a worldly standpoint, from a fleshly standpoint. அதாவது மாம்சத்துல இருந்து நீங்க ஆப்ரேட் பண்ணல. மாம்ச எண்ணங்கள், கார்னல் மைண்டட்னஸ். கார்னல் மைண்ட் என்ன சொல்லும்? என்ன ஜோமணி, என்ன நடந்தது? இத்தனை வருஷம் நீயும் ஜோமணிட்டு தானே இருக்கிற, என்ன பதில் கிடைக்கவா செஞ்சது? இதெல்லாம் எது சொல்லும்? கார்னல் மைண்ட் சொல்லும். ஆனா பெர்ஃபெக்ட் பீஸ் உள்ள ஒரு மைண்ட் என்ன சொல்லும்? இல்ல, நான் என்ன பேசுறனோ எனக்கு ஆள்கை கொடுத்திருக்கிறார், நான் சொல்றது நடக்கும் அப்படின்னு என்ன சொல்லும்?
ஸ்பிரிட் மைண்ட் உள்ள, அததான் நம்ம பார்க்கிறோம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது என்னது? ஆவியின் சிந்தை. அப்போ கார்னல் மைண்ட் இருந்தா நமக்கு என்ன இருக்காது? பீஸ் இருக்காது. இன்னைக்கு அந்த கார்னல் மைண்டட்னஸ், அதாவது மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வரும். முதல்ல ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வரும். அந்த ஆவிக்குரிய மரணம் சரீர மரணத்திற்கு ஏதுவாய் நம்மை கொண்டு போகும். இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவங்களா இருக்கிறோம்? ஆவியின் சிந்தையா, கார்னல் ஸ்பிரிட் மைண்ட் உள்ளவங்களா இருக்குமா, கார்னல் மைண்டட் உள்ளவங்களா இருக்கிறோமா? உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. நம்ம மைண்ட் அவரை மாத்திரம் போக்கஸ் பண்ணட்டும். அடுத்ததா ஏசாயா 66:1 வாசிக்கலாமா? ஏசாயா 66:1. எடுத்தவங்க வாசிங்க, நம்ம வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? அப்போ வானம் அவருக்கு சிங்காசனமா, பூமி அவருக்கு பாதபடியா? இன்றைக்கு அந்த சிங்காசனத்துலதான் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? உட்கார்ந்து இருக்கிறோம். அவருடனே கூட பிதாவின் வலது பாரிசத்துல குமாரன் இருக்கிற, குமாரனுடைய வலது பாரிசத்துல நம்ம என்ன செய்திருக்கிறோம்? உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு உங்க மைண்ட் இதுல போக்கஸ் ஆகட்டும். நான் இயேசுவின் பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆளுகையை தேவன் எனக்கு கொடுத்த இந்த பூமியின் மேல ஆளுகைய, பூமியில இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு மேலையும் ஆளுகைய தேவன் கொடுத்திருக்கிறார். வியாதிக்கு மேல ஆளுகைய நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை ஒரு காலம் ஒரு வியாதியும் மேற்கொள்ள முடியாது. நம்ம அந்த ஆளுகையை எடுக்காததுனாலதான் பிசாசு பொய்ய சொல்லி 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 நம்ம சரீரங்களை என்ன செய்யறான்? பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு நம்ம அந்த ஆளுகையை எடுப்போம். அவனுடைய எல்லா கிரியைகளையும் தேவன் அழிச்சிட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவன் வெளிப்பட்டார். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த பிசாச பெருசா நினைச்சிட்டு ஆண்டவருடைய வல்லமையை நம்ம மட்டுப்படுத்திட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம மைண்ட் அவருடைய வல்லமைய நம்ம பெரிதா பார்ப்போம். அவனுடைய கிரியைகளை அவர் அழிச்சிட்டாரே, அப்ப அவனுடைய கிரியை எப்படி நமக்கு அஃபெக்ட் பண்ண முடியும்? வசனம் தெளிவா சொல்லுது, எபேசியர் 2:2, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு. ஆண்டவர் அறியாத மக்கள்கிட்ட அவன் என்ன செய்யறான்? கிரியை செய்யறான். அவர் அறிந்து கொண்ட பிள்ளைகள்கிட்ட அவன் கிரியை செய்ய முடியாது. அவனுக்கு பவர் கிடையாது, அவனுக்கு அத்தாரிட்டி கிடையாது. நம்ம மைண்ட் இதுல போக்கஸ் பண்ணப்படட்டும். இன்னும் நான் சொல்ல சொல்ல, வசனத்தை சொல்ல சொல்ல நீங்க இன்னும் அத நல்லா புரிய ஆரம்பிப்பீங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 1, 2, 3. கொலோசியன்ஸ் சாப்டர் 3 வெர்சஸ் 1, 2, 3 நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இந்த இந்த வார்த்தையில உங்க மைண்ட் போக்கஸ் பண்ணப்பட்டா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் கூட பயம் வராது, கலக்கம் வராது. என்ன போடப்பட்டிருக்கு பாருங்களேன். இன்றைக்கு கிறிஸ்து கூட நம்ம மரித்தோம், உயிர் தெழுந்தாச்சு. அவர் கூட மரித்து அவர் கூட உயிர் தெழுந்துட்டோம்னு வசனம் சொல்லுது. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை, அங்க என்ன இருக்கு அததான் நம்ம என்ன செய்யணுமா? தேடணுமா? பூமிக்குரியவைகளை அல்ல. நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலகத்துல இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இது இப்படி இருக்கு, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா, என் பிள்ளைக்கு பிள்ளை பிறக்குமா, இப்படியே சொல்லி இதுக்குள்ளேயே நம்ம என்ன செய்யறோம்? மைண்ட் போக்கஸ் பண்றோம். அங்க அவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் வச்சுட்டேன்னு சொல்லிட்டாரு. உன்னதத்துல ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
என்னை ஆசீர்வதிச்சுட்டா நான் சுதந்திரித்துக் கொள்றேன் அப்படிங்கிற அந்த விசுவாசம் என்னைக்கு வருதோ, இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பெருக ஆரம்பிக்கும். இது எல்லாம் நம்ம இல்லாம இந்த பூமியை பார்த்துட்டு, உலகத்தை பார்த்துட்டு, உலக மனிதர்களுடைய வார்த்தைகளை பார்த்துட்டு, உலகத்தையே பார்த்து 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 என்ன செய்யறோம்? சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, செட் யுவர் மைண்ட், செட் யுவர் மைண்ட். உங்க போக்கஸ் எங்க இருக்கு? பூமியில இருக்கக்கூடாது, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நம்ம மரித்தோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எபிஷியன்ஸ் 2:1 இருக்கு. அப்போ நம்முடைய ஜீவன் இன்னைக்கு எங்க இருக்கான்? அவருக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கா. நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு ஒரு தேவ மனிதர், அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு மரண போராட்டமா அவருடைய ஆவி எடுத்துக்கொள்ளப்படுறத அவரே லிட்டரலா பாக்குறாராம். அப்போ அந்த டைம்ல இவர் ஒரு வார்த்தை இவருக்குள்ள இருந்து வருதாம், என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவருடைய ஆவி அவர் சரீரத்துக்குள்ள வந்ததை அவரே பார்த்தாராம். எவ்வளவு பெரிய சாக்கியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு பாருங்களேன். நம்ம ஜீவன் இன்றைக்கு அவருக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கு. சும்மா யாரும் வந்து நம்மளை தொட முடியாது. நம்ம இடம் கொடுக்காம, நம்ம இடம் கொடுத்ததுனாலதான் அப்பப்ப ஏதாவது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுதே தவிர, தேவன் நம்ம நம்ம அஃபெக்ட் பண்றதுக்கு ஒரு நாள் அவர் இடம் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் நாமம் பலத்த துருகம். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். இதை நீங்க அறிந்து கொள்வீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த கொலோசியன்ஸ் 3 சாப்டர் 1 to அந்த 1 to சாப்டர் 3 1 to 3 வெர்ஷன், அந்த வெர்சஸ் டிபிடில வாசிக்கிறேன். Therefore, if you have been raised with Christ to a new life, sharing in his resurrection from the dead, keep seeking the things that are above, where Christ is seated at the right hand of God. Set your mind. என்ன செய்யணுமா? மைண்ட செட் பண்ணணும். Set your mind and keep focused habitually on the things above. நம்ம ஹேபிட்டே எதுவா மாறணும்? அவருடைய அந்த மேலானவைகளை திங்க் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம மைண்ட் வந்து என்ன செய்யப்படணுமா? செட் பண்ணப்படணும். இன்னைக்கு நம்ம மைண்ட் எதுல செட் பண்ணப்பட்டிருக்கு? யோசித்து பாருங்களேன். எத்தனை விஷயத்த குறிச்சு நம்ம யோசித்து 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 புலம்பி, ஐயோ இப்பெல்லாம் நிறைய நான் வியாதிகளை குறிச்சு கேள்விப்படும் போது எல்லாமே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இதனாலதான் வர்றதை பார்க்கிறோம். எத்தனை விஷயம், எத்தனை கவலைப்படுறதுனால எதையாவது நம்ம கூட்ட முடியுமா? முடியாது. வசனம் அதுக்காக தான் ஆண்டவர் சொல்ற, சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன், நீ என்ன பாரு, என்ன நோக்கி பாரு, ஏன் என்னுடைய காரியங்களை குறித்து உன் மைண்ட் போக்கஸா இருக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி போக்கஸ்டா இருக்கிறோம்? நம்ம அப்படிப்பட்ட சாட்சிகள் இனி எழும்பணும். சூழ்நிலைகளை நாங்க பார்க்கல, அவர் மேல மட்டும்தான் என் மைண்ட் போக்கஸ் பண்ணப்பட்டிருந்தது. அவ்வளோ பெரிய போராட்டத்துல இருந்து என் மைண்ட் அவர் மேல போக்கஸ் பண்ணப்பட்டிருந்ததுனால நான் இந்த பிரச்சனைகளுக்குள்ள இருந்து வெளியே வந்தேன்னு சொல்லி நீங்க ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லணும். நானும் சொல்லணும். அதுதான் என்னுடைய விருப்பம், ஜெபம். இப்படி ஒவ்வொரு செகண்ட், ஒரு செகண்ட் கூட நம்ம மைண்ட் அவரை விட்டு, அந்த போக்கஸ் நம்ம அவரை விட்டு எப்ப வெளியே வருதோ அப்பதான் பிசாசு நமக்குள்ள கிரியேட் செய்யறான். ஒரு செகண்ட் கூட நீங்க அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. நானும் அதை பிராக்டிஸ் பண்ணணும்னு விரும்புறேன். ஒரு செகண்ட், அதாவது அவன் எப்படிலாம் நம்மளுக்கு எந்த இடத்துல நம்ம வீக்கா இருப்போமோ அந்த இடத்துலயே நம்மளுக்கு திருப்பி திருப்பி சோதனை வரும். சிலருக்கு வந்து யாராவது ஏதாவது ஒரு மனுஷங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா, நான் அப்படிதான் இருந்தேன். பல மாதங்கள் எனக்கு வந்து அத அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஐயோ நம்ம அப்படி நினைக்கலையே, அப்படி பேசலையே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் வரைக்கும் நான் கஷ்டப்படுவேன் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு. அப்புறம்தான் ஆண்டவர் எனக்கு நிறைய காரியங்களை அப்படி கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கணும். என்னது? நமக்கு நம்மளே வலை விரிச்சு அதுக்குள்ள மாட்டிக்கிறதுக்கு அடையாளம். மனுஷர் என்ன பேசினா என்ன, என்ன சொன்னான, அதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் கலங்க கூடாது. அந்த தேவ அன்பு நமக்கு இருக்கும்னா, ஐயோ தெரியாம பேசிட்டாங்க,
ஏசப்பா சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் என்ன செய்யறோம், உடனே போக்கஸ் அங்க போயிரும். தெரியல எதுக்காக இதை சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா சிலருக்கு ஆண்டவர் நிச்சயமா இந்த வார்த்தை மூலம் பேசுறான்னு நான் நம்புறேன். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம். சிலருக்கு வியாதிய குறிச்சே பயம் காட்டிட்டு இருப்பான். ஏதாவது ஒரு சின்னதா ஒரு சிம்டம் வந்தா போதும் உடனே பெருசா அதை யோசித்து யோசித்து இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமா யோசித்து அவங்க மைண்ட் உடனே அதுல போக்கஸ்ட் ஆயிடும். ஆண்டவர் சொல்றாரு, செட் யுவர் மைண்ட், செட் யுவர் மைண்ட். எங்க போக்கஸ் பண்ணணுமா, செட் பண்ணணுமா? கீப் போக்கஸ்ட் ஹேபிச்சுவலி ஆன் தி திங்ஸ் அபவ். அங்க உள்ளதை மட்டும் போக்கஸ் பண்ணிட்டே இருந்தா போதும், இங்க உள்ளது தன்னால நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது அதே இதுல இது நான் வாசித்தது ஆம்பிளிஃபைட் வெர்ஷன். அடுத்த டிபிடில தான் இனிமேதான் வாசிப்பேன். Feast on all the treasures of the heavenly realm and fill your thoughts with heavenly realities and not with the distractions of the natural realm. எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். Feast on all the treasures of the heavenly realm. அங்க என்னெல்லாம் பொக்கிஷம் இருக்கு அதுல மட்டும் நீங்க ஃபீஸ்ட் பண்ணுங்க, அத மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. And fill your thoughts with heavenly realities. Heavenly realities மட்டும் வச்சு உங்க தாட்ஸ் என்ன செய்யுங்க, ஃபில் பண்ணுங்க. ஹெவன்லி ரியாலிட்டிஸ் என்ன சொல்லுது, வியாதியை குறிச்சு என்ன சொல்லுது, நீங்க ஏற்கனவே சுகமாயிட்டீங்கன்னு சொல்லுது. இப்படி இந்த தாட்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்றோமா, நம்ம மைண்ட் அதுல செட் பண்றோமா? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்னு ஹெவன்லி ரியாலிட்டி சொல்லுது. நம்ம மைண்ட் அதுல ஃபோக்கஸ் பண்றோமா? எத்தனைய குறிச்சு கவலை, கண்ணீர், வருத்தம் இப்படியே சோர்ந்து போய் உலக மனுஷன மாதிரி சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் உட்பட நீங்க ஒவ்வொருத்தரும் அவர் முதிர்ந்த தேவ புத்திரர்களா நம்ம என்ன செய்யணும், எழும்புவோம். அடுத்ததா என்னன்னா, செட் யுவர் மைண்ட் தட் யுவர் லைஃப் இஸ் ஹிடன் இன் கிரைஸ்ட், இட்ஸ் இன் காட். அவருக்குள்ள இருக்குது. அப்போ இதை நான் எழுதி வைத்திருக்கிறேன். எப்படி எழுதியிருக்கிறேன்னா, யூ ஆர் சோ கவர்டு. நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம், அவருக்குள்ள கவர் பண்ணப்பட்டிருக்கிறோம், அவருக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிறோம். You are so captured, you are so captivated, you are so taken control by the Almighty God. அவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. நீங்க உங்களை குறிச்சு நீங்க லைஃபை எப்படி வாழணும் ரொம்ப ஈஸியா. ஏன்னா கண்ட்ரோல் எங்க இருக்கு, அவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் உங்களை முழுக்க ஆளுகை செய்ய ஆரம்பிச்சுட்டார். அந்த ஆளுகை அவர் செய்ய ஆரம்பிச்சுட்டா நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பயம் வராது, கலக்கம் வராது. You are not in your worldly family. நீங்க உலக வாழ்க்கையில, உலக குடும்பத்துல நீங்க இல்ல, பரலோக குடும்பத்துக்கு பிரஜையா நீங்க இருக்கிறீங்க. அப்படி நீங்க விசுவாசிங்க, உங்க மைண்ட அப்படி நீங்க போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் தேவன் உங்க மைண்ட் அந்த காரியங்கள்ல மட்டும் போக்கஸ் பண்ணப்படும்னா இன்றைக்கு தேவன் உங்களை அவருடைய சமாதானத்தினால் நிரப்புறார். இன்னும் இருக்கு, இன்னும் இந்த பீஸ்ல நெக்ஸ்ட் வீக் கூட பார்ப்போம். இன்னும் டீப்பா போகும்போது இன்னும் தேவன் அந்த சமாதானத்துல நிரப்புவார். நிச்சயமா இந்த மெசேஜ ஒரு 2-3 டைம்ஸ் நீங்க கேளுங்க. அந்த சமாதானம் உங்க ஒவ்வொருத்தரையும் நிரப்பும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை இனி ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார். அந்த தேவ சமாதானத்தின் வாழ்க்கையை எப்படி இயேசு இந்த உலகத்துல ஒரு சமாதானத்தின் வாழ்க்கைய வாழ்ந்தாரோ அதே போல நம்ம இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்துக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு செல்றார். நம்மள ஒண்ணுமே அஃபெக்ட் பண்ண முடியாத, யாராவது ஏதாவது சொன்னாலும், எந்த எதிர்ப்பான சூழ்நிலைகள் என்ன பேசினாலும் எனக்கு அவர் இருக்கிறார், அவருடைய நாமம் எனக்கு இருக்குது, அவருடைய பலத்த துருவத்துக்குள்ள நான் இருக்கிறேன். என்னுடைய மைண்ட் ஹெவன்லி ரியாலிட்டிஸ மட்டும்தான் என் தாட்ஸ்ல நான் ஃபில் பண்ணுவேன். இது இல்ல, இது நிஜம் இல்ல, இந்த உலகத்தின் காரியங்கள் நிஜம் இல்ல, சத்தியம் இல்ல, ஹெவன்லி ரியாலிட்டிஸ் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட் அதுல போக்கஸ் பண்ணப்படும் போது நிச்சயம் அந்த தேவ சமாதானம் ஒவ்வொருத்தரையும் நிரப்பும். இப்பவே நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்குள்ள அந்த சமாதானம் உங்க ஒவ்வொருத்தரையும் நிரப்புதுன்னு விசுவாசிக்கிறேன். எல்லா பலவீனங்களும் உங்களை விட்டு உடனடியா போகும். அடுத்த தடவை நீங்க ரிப்போர்ட் பார்க்கும்போது, எடுக்கும் போது நிச்சயமா அந்த ரிப்போர்ட் நார்மல் தான் இருக்கும். ஏன்னா அவர் சமாதானம் உள்ள வந்த பிறகு ஹெவன்லி ரியாலிட்டிஸ்ல நம்ம ஃபில் ஆகும்போது
அந்த ஹெவனுக்குரிய காரியங்கள் தான் நமக்குள்ள என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். ஹெவன்ல வியாதி இல்லைன்னா நமக்கு வியாதி கிடையாது. நிச்சயமா தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய தொடங்குறாரு. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே இன்றைக்கு நசுக்கி போடுகிறார். சமாதானம் வந்துருச்சுனாலே அங்க சாத்தான் நம்ம காலுக்கு கீழே இருக்கிறான்னு அர்த்தம். சமாதானம் எப்ப இல்லையோ அப்ப சாத்தான் நம்ம காலுக்கு கீழே இல்ல. நம்ம அவனை கொஞ்சம் வேலை செய்ய விட்டுறோம். இன்றைக்கு அந்த தேவ சமாதானத்தினால் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நிரப்புறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் இன்றைக்கு எங்களோடு பேசின இந்த வார்த்தையின்படி தகப்பனே, உம்முடைய நாமம் பலத்த துர்கமா எங்களுக்கு இருக்குதுப்பா. ஒரு நாளும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. ஒரு தீங்கும் எங்களை அணுக முடியாது அப்பா. இந்த அப்பா மீட்டிங்ல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியா நீர் பாதுகாக்கிறீர் தகப்பனே. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே பாதுகாக்கிறீரப்பா. இந்த வார்த்தைய யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்குள்ள எல்லாம் அந்த தேவ சமாதானம் நதியை போல பாய்ந்து செல்லும்படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நதியை போல அந்த தெய்வ சமாதானம் பாய்ந்து செல்வதாக ஜீவ ஊற்று ஆண்டவரே உம்மிடத்துல உண்டு தகப்பனே. அந்த ஜீவ ஊற்று ஒவ்வொருவருக்குள்ள இருந்தோம் அந்த சமாதானம் ஊற்றை போல நதியை போல அவங்க வாழ்க்கையில பெருகட்டும் ஆண்டவரே. இன்னும் கூட நாங்க அடுத்த வாரம் இந்த ஆழத்துக்குள்ள போகும்போது அந்த தெய்வ சமாதானம் எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளையாய் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகளையும் போராட்டங்களிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் அவர்களை நான் விடுவிக்கிறேன். அவர்கள் கட்டுகளில் இருந்து கட்டுகளை அவிழ்க்கிறேன், விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, எல்லா போராட்டங்களிலும் இருந்து யுத்தங்களிலும் இருந்து கர்த்தர் நீர் ஜெயத்தை கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களில எல்லாரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. யாராவது ஷேர் பண்ணணுமா? ஓகே, நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம்.